பிட்காயின் ஆல்ட் காயினுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அடுத்து வரக்கூடிய இந்த 2 வாரம், அதாவது இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வாரங்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மார்க்கெட்டில். இதுக்கு நடுவில் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா சில டைரக்ஷனோடைய சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இது போக ஆல்ட் காயின்ஸ்க்கான அப்டேட்டுமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், நான் லாஸ்ட்டாக வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ வந்து ஒன்று பண்ணியிருப்பேன். டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஏன்னா அதில் வந்துட்டு கடைசி பார்ட் அது. ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு வெளில போயிடுவீங்க. பட் அந்த கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தான் வந்து விஷயம் என்னன்றது புரியும். எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய தாட் என்னன்றது ஃபைனலாக நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சரி, நீங்கள் ஃபுல்லாக பார்க்க பாதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டிஃப்ரெண்டான ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது ரெகுலராக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோலாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக பிடிசியோட சார்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பிடிசி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,11,011 இந்த டாலர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸோ சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்றது அஷ்யூரிட்டி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் தான். ஸோ அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் ஸோ அது எப்படி இருக்கோ அதை எப்படி ஒபே பண்ணுமோ அதை வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம். இதுக்கு நடுவில் மார்க்கெட்டில் தான் நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற தான் செய்யும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசுவோம். டேயில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பற்றி நான் ப்ரீவியஸில் பேசியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைனோட இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கத்தில் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் வந்துட்டு ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். அந்த எம் பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நெக்லைனை வந்து டேப் பண்ணி மேலே பவுன்ஸ் ஆகி அங்கே ரிஜெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதாவது நெக்லைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த டபுள் பேட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஓகேவாயிடுச்சு, அதாவது கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கும். பட் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? 1,07,000 வரைக்கும் வந்து வந்திருக்கும். பட் ஆனால் 1,05,000 வரைக்கும் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வரல. ஆனால் 7,000 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப மேலே வந்து தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான நாட்கள் வருது இந்த வாரத்தில். ஸோ இதில் வரக்கூடிய நியூஸஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அப்படின்றது நிறையவே வந்து இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூவ் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பிட்காயின், அப்புறம் எத்திரியம், அதுக்கப்புறம் ஆல்ட் காயின்ஸை பற்றிலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பிபிஎல் வந்து வருது. சரிங்களா? பிபிஎல்ல வந்துட்டு பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஃபோர்காஸ்ட் படி 0.3 எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் 0.9 வந்துருந்துச்சு. இந்த வாட்டி என்ன வரப்போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபோர்காஸ்ட் படி 0.3 எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதே மாதிரி நமக்கு 11th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து இருக்குது. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்ஓஎம்சி இருக்குது. அது எங்கே அப்படின்னா 17th செப்டம்பர் அன்றைக்கி இருக்குது, வெனஸ்டே. ஸோ இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரெட்டாக இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பாக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல் இருக்குது, சிபிஐ வந்து இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி வந்து இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பிடிசியை இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைனோடைய இதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி எனக்கு உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதாவது இன்றைக்கி நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி ஒரு அதாவது சொல்லுவோம் இல்லையா, அந்த பம்ப் ஆகிற மாதிரி ஆகிட்டு திரும்ப கீழே இறங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு இப்போ வந்து தோணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி ஏறும். ஆனால் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா 1,11,400 சில்லறையிலேருந்து 1,12,000 வந்து பார்த்திங்கன்னா பிடிசி ஃப்ளிப் பண்ணணும். அதாவது இந்த இடத்த வந்து ஃப்ளிப் பண்ணணும். இதை ஃப்ளிப் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகுன்றதை எதிர்பார்க்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த 12,000 சில்லறை இதை வந்து ஃப்ளிப் பண்ணால் மட்டும்தான் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை உடைக்கும், மேலே வந்து போகும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சிமி கேப் ப்ரீவியஸில் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது இந்த இடத்துல 17,000 சில்லறை இந்த ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இதை வந்து இன்றைக்கி ஃப்ளிப் பண்ணலை இருங்க. இப்போ ஒரு வேளை இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணலை அப்படின்னா இங்கேருந்தே மறுபடியும் கொஞ்சம் இன்றைக்கி ஏறுற மாதிரி ஏறிட்டு நாளைக்கெல்லாம் கீழே விழுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கேருந்து நம்ம 1,05,000 கூட எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சிபிஐ எஃப்ஓஎம்சிலாம் வருது அப்படின்றதுனால முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இது கீழே இறக்கி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டைமில் இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்ரோச் பண்ணும்போது இதை உடச்சி தான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிடிசியோடைய இன்னொரு சார்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 4 ஹவர்ஸ்க்கான ஒரு சார்ட்டு.
ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு 4 hours கேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகிட்டே வந்து கீழே இருந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ வரக்கூடிய கேண்டில் வந்து க்ரீனாக மாறி முடிஞ்சது அப்படின்னா அடுத்த ஒரு ஹை ட்ரை பண்ணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதான் சொன்னாலே அந்த 500 1,11,500 இந்த ரேஞ்சை வந்து இன்றைக்கி ஃப்ளிப் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். ஃப்ளிப் பண்ணிச்சுன்னா 12,000 மட்டும் ஃப்ளிப் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து மேலே போகணுன்றது எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து 17,000 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இது கீழே உடஞ்சி கீழே இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கிறது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1,09,000 கிட்டலாம் போகும். அப்படி போச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக 1,05,000ன்றது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 1,05,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. பிஃபோர் FOMC நான் சொல்கிறேன். ஸோ இதே நேரத்தில் நம்ம இந்த ஒரு இதையும் நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸில் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஹவர்ஸ்க்கான ட்ரெண்ட் லைனை வந்து BTC பிரேக் பண்ணியிருக்குன்ட்டு. பட் ஆனால் அந்த இடத்துல ஏமாத்துனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நான் வீடியோவில் கூட நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அடிச்சு கீழே இறக்கியிருப்பாங்க. நான் திரும்ப ஃபேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படி தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் ஆக்சுவலி ஃபேக் அவுட் தான் இது. ஃபேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இங்கே லாங் போட்டவங்களை கதையை முடிக்கணும்ல, அதை தான் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த ஹை நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1,13,000 சில்லற வரைக்கும் வந்து போயிருக்கும். பட் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸில் கூட FEG நான் சொல்லியிருந்திருப்பேன், அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கும். பட் அங்கே போயிருந்தாலும் கீழே தான் வந்திருக்கணும் ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கும். நான் ப்ரீவியஸ் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பேன், இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணி தான் வந்துட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும். ஸோ ஸ்டில் அந்த FEG வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அநேகமாக வந்து அதை ஃப்ளிப் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மேலே கூடிய CME கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இப்போ இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி அப்படி ஃப்ளிப் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன தான் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ இந்த இதில் உங்களுக்கு ஸ்கெட்சில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன தான் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து முதல் கட்டமாக நான் சொன்ன மாதிரி 1,12,000 இந்த இடத்த வந்து இன்றைக்கி ஃப்ளிப் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். ஃப்ளிப் ஆகலை அப்படின்னா இது வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகுது திரும்ப அப்படின்னும் போது இங்கேருந்து 1,09,000 கீழே வரும். அப்படி வரும்போது இந்த கேப்பை வந்து 1,05,000 ஒரு பவுன்ஸ் இருக்கலாம். அப்படி அந்த இடத்துல ஒரு வேலை நிற்க முடியல அப்படின்னும் போது இன்னும் கீழே இறங்குது அப்படின்னும் போது 1,00,000 வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாத்தையுமே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா 1,06,700 வந்து 856 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து இருக்குது. அதான் அது 1,05,000 வரலனா கூட 1,06,800-700 கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலாம். மேலேயும் லிக்விடிட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஏதாவது ஒரு சைடு முதல்ல அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை அடிச்சுட்டா நல்லது. கீழே இருக்கிறத அடிச்சிட்டாங்க அப்படின்னா FOMC வந்து அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, ரேட் கட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேல் நோக்கி போகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதனால் முதல்ல கீழே இருக்கிறத எடுத்துட்டாங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி அமைய போகுதுன்றது நம்ம கையில் இல்லை, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்த வந்து எதிர்பார்க்குறேங்க. இந்த 1,05,000 எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணலை அப்படின்னா, ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 1,12,000 ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 1,09,000 திரும்ப வரும். அங்கே மீட் பண்ணாலே 1,05,000 அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிட்டாங்க, மேலேயே ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ மேலே கூடிய லிக்விடிட்டிலாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் மூவ் ஆகும் அடுத்து. ஒருவேளை மேலே ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1,13,000 சில்லற இங்கே வரும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போவாங்க. நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி அந்த FEG எல்லாம் க்ளோஸ் பண்ணோம். அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய CME கேப் ஓப்பன் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. அதை நிரப்புறதுக்கான வழியை தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த FOMC அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த FOMCலாம் வந்து முடிஞ்சிடும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அது மேலேயே போக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 12,000 ஃப்ளிப் பண்ணுதா, அதாவது இந்த 12,000 மேலே போகுதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி போகும்போது இந்த ஒரு பேட்டர்னுடைய ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதோடைய பவர் இருக்கும் இந்த இடத்துல. சேம் டைம் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே போகிறதுக்கான ஒரு வழியில் தான் வந்து அமைச்சு கொடுக்கும். ஸோ அது எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? டாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ட்டெல்லாம் கொஞ்சம் இனிமேல் ஏற வாய்ப்புகளும் இருக்குது. நான் இந்த பேட்டர்னை முன்னாடியே உங்களுக்கு வரைஞ்சிருப்பேன். இது ரொம்ப முன்னாடியே நம்ம வீடியோ பண்ணும்போதே வரைஞ்சிருப்போம். ஸோ போன வாரத்தில் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஸோ அநேகமாக இது வந்து ஒர்க்காக வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ இதுக்குள்ளே திரும்ப வரணும். வந்து இந்த இடத்த உடச்சி கீழே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம ஆல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். ஸோ அதான் கைஸ், டாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆல்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ட்டெல்லாம் ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அநேகமாக வந்துட்டு இது கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது ஏறும். அண்ட் மெயினாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே ஏறதுக்கான சில ரீசன்களும் இருக்குது. இங்கே அது USDTயோடைய டாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கும் 3.95% பார்த்திங்கன்னா போயிருக்கும். ஸோ இந்த USDTயோடைய டாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு இடத்துல தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் அது என்னென்னா இப்போ வந்து கீழே வந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது டே கேண்டலோட க்ளோஸ் நம்ம பார்த்துட்டு தான் இது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜர்க் கொடுத்ததுனால தான் பார்த்திங்கன்னா சில ஆல்ட்டெல்லாம் வந்துட்டு மேலே ஏறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ப்போம், இதையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பேசும்போது நான் இதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன் நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர்ஸ் நான் வந்து காமிக்கிறேன்.
ஸோ அதர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணணும். இந்த ப்ரீவியஸில் நம்ம பேசியிருப்போம், ஒரு 315 பில்லியன் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃப்ளிப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். வீக்லியில் இது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்த உடைக்க முடியாமல் பல வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, மாதக்கணக்கில் ஆக்சுவலி போயிட்டு இருக்குது. ஸோ இதில் உடைச்சிட்டாங்கன்னா அல்ட் காயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வாய்ப்புகள் வந்து அமையும். ஸோ அது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேலே வந்து மூவ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வந்து தடுமாற்றத்தோடு இருக்குது. ஆனால் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்து ஒரு கொஞ்சம் நாள் போயிட்டு அப்புறம் மேலே போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் நான் டிப்பராக வாட்ச் பண்ணுறேன். இது மட்டும் நடந்துச்சுன்னா ஆல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுக்குங்க இது. ஸோ மற்றபடி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் எத்தீரியம் எதுவும் சொல்லணும்னு நினச்சேன்னு எத்தீரியம் ஆக்சுவலி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எத்தீரியமே வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அது ஒரு பாருங்கள். ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டோடைய பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கும். இது நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். அப்புறம் ஒரு இன்வெஸ்ட் ஷோல்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு மேசிவான ஒரு ரேலி அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துருப்போம் 1500 கிட்ட வரும்போது. இது வந்து இப்போ கிடையாது, முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் மே டைம் பீரியடில் இது ஒரு பாருங்கள், மே ஏப்ரல் டைம் பீரியடில் நம்ம இதை வந்து பேசியிருப்போம். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஒரு ஏடிஹெச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஏடிஹெச்லேருந்து திரும்ப இங்கே வடிக்கும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடையாது. இங்கே ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து ஒரு ஏடிஹெச் வந்து செட் பண்ணியிருக்கும் 4100. அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3900 சில்லற, அதான் நியர்லி 4000. அப்புறம் இங்கே ஒரு 4000 சில்லற, இங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நியர்லி 4000 கிட்ட தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனோடைய இடமா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதாவது இந்த க்ரீன் பாக்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்குள்ளே இடிஹெச் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. வரும்போதில் இங்கே வந்து அதிகமாக வந்து ஆர்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக புஷ் பண்ணுறதுக்கு மேலே தான் வந்து பார்ப்பாங்க, அதிகமாக மேலே தான் புஷ்ஷும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இதை ஃப்ளிப் ஆனால் மட்டும்தான் கீழே போகும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிசியை வந்து மாற்றிட்டு எல்லோரும் இடிஹெச் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த இறங்க விட வாய்ப்புகள் கம்மின்னு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நீங்கள் எதிர்பார்க்குற இது இருக்கு இல்லையா சீசனு, அந்த டைம் பீரியடில் இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே புஷ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் டாம் பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளைக்குள்ளே வந்து இந்த 1,12,000 ஃப்ளிப் பண்ணுதான்றதை பாருங்கள். ஃப்ளிப் பண்ணிச்சு அப்படின்னா மேலே வந்து பிரேக் நடக்கும். பிரேக் நடந்துச்சு அப்படின்னா அங்கே அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு வந்து 1,13,000 போகும். அதுக்கப்புறம் இந்த சிஎம்ஏலாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த முன்னாடி சொன்ன எஃப்இஜிஏ சிஎம்ஏ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஒருவேளை இங்கே இந்த ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 1,05,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறதுக்கு மேலே வந்து மூவ் ஆகும். ஸோ எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.